பேசாம நம்ம 2 பேரும் தனி குடித்தனம் போயிரலாமா? அங்க போனா நம்ம இஷ்டப்படி நான் இருக்கலாமா? அங்க போனா நம்ம இஷ்டப்படி நம்ம இருக்கலாம்ல? நிலா வந்து வீட்டில் சமைச்சிட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சோழன் வராரு. "என்ன நிலா சமைக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "சமைக்கிறியான்னு மட்டும் கேட்க தெரியுதுல்ல, கூட இருந்து ஹெல்ப் பண்ணணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? சமைக்கிறது என்னோட வேலை மட்டும் இல்லை, நம்மளுடைய வேலையும் தான். நான் சமைச்சேன்னா கூட இருந்து ஹெல்ப் பண்ணால் எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல." அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அவ்வளோதானே, நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, தாராளமாக பண்ணுறேன்." அப்படின்ற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. "இந்தாங்க இந்த வெங்காயத்தை கட் பண்ணுங்க." அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. சரி வெங்காயம் கட் பண்ண பிளேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பிளேட்டு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? இல்லை இல்லை தெரியும், நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை எடுத்துக்கிறாங்க. கத்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நிலா வந்து மறிச்சிட்டு கத்தியும் எடுத்து கொடுத்துட்றாங்க. சரி இன்னொரு பிளேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. "இன்னொரு பிளேட்டா? நீங்கள் வெங்காயமே கட் பண்ண தேவையில்ல." அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. "நிலா நிலா வை, இந்த வெங்காயத்தை ஒரு கட்டையில் வச்சு கட் பண்ணுவீங்கள்ல, அந்த டேபிள் தான் நான் கேட்டேன்." அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து கொடுக்குறாங்க. ரொம்பவே பெருசாக வெட்டிகிட்ருக்காரு. இன்னும் பெருசாக வெட்டுங்களேன்." அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. "என்ன நிலா இந்த பெருசு பத்தலையா? இன்னும் கொஞ்சம் பெருசாக வேற வெட்டணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்ட உடனே நிலா வந்து கோவப்பட்டு, "இங்கே பாருங்க குட்டி குட்டீஸாக கட் பண்ணுங்க." அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. "இந்த குட்டீஸ் போதுமா? ஐயோ இந்த வெங்காயத்தெல்லாம் எப்படி தான் கட் பண்ணுறீங்களோ தெரியல, கண்ணில் தண்ணியாக வேற வந்துக்கிட்டு இருக்கு." அப்படின்ற மாதிரி புலம்பிட்டே கட் பண்ணி முடிச்சிடுறாரு. நிலா கட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "அப்படியே இந்த தக்காளியும் கட் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு தக்காளியை வேற எடுத்து கொடுக்குறாங்க. ரொமான்ஸ் பண்ணுறன்ற பேரில் மிளகாத்தூள் போடும்போது கொஞ்சம் ஆட்டி விட்டுறாரு. சரின்னு சொல்லிட்டு அது நிறைய வேற கொட்டிடுச்சு. மீதி எல்லாம் கீழே வேற கொட்டிடுச்சு. அதையும் நிலா வந்து க்ளீன் பண்ணுறாங்க. "எல்லாமே உங்களால் தான் சொல்லணும், பேசாமல் வெளியே கிளம்பி போங்க." அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. "சாரி நிலா, தெரியாமல் பண்ணிட்டேன், டொமேட்டோ எடுக்க போய் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிடு நிலா." அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பை வேற கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக கண்ணில் வேற காரத்தை வேற வச்சுக்கிறாங்க. சோழன் இருந்துட்டு ஊதி பார்க்குறாங்க. அவங்களுக்கு எரிச்சல் வேற தாங்கிக்க முடியல. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, சரி தண்ணி தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுறாங்க. அப்போயும் அவங்களுக்கு செட் ஆகலை. "சரி இரு நான் போய் டவல் எடுத்துகிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு டவல் எடுக்க போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, "சோழன் கண்ணெல்லாம் ரெட் ஆயிடுச்சா பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சரின்னு சொல்லிட்டு கண்ணை போய் பார்க்குறாரு. பார்த்தா, "இல்லை நிலா உன் கண்கள் ரொம்ப அழகாக இருக்குது, ஒயிட் அண்ட் பிளாக்கில் தான் இருக்குது." அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரி தண்ணி வேற ஊற்றணும், இதில் வேற காரம் ஜாஸ்தியாக போயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிலா குழம்பிட்டுருக்கோம். தண்ணி எடுக்க போகும்போது ஸ்லிப்பாகி கீழே விழ பார்க்குறாங்க. சரியான நேரத்தில் நம்ம சோழன் இருந்துட்டு நிலாவை வந்து தாங்கி பிடிச்சிடுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு க்யூட் மூமெண்ட் போயிட்டுருக்கு. "நிலா பேசாமல் தனியாக போயிடலாமா? நீயும் நானே சமைக்கிறது எவ்வளோ நல்லா இருக்குல்ல, சமைக்கிறதுக்காக குடுத்தனம் போயிட்டாக்க 24 மணி நேரமும் சமைச்சிக்கிட்டே இருக்கணும் முடியுமா?" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "இல்லை நிலா, அங்கே போனால் தனியாக ஜாலியாக இருக்கலாம்ல, நமக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்கும்ல, இங்கே அப்படி கிடையாதுல்ல." அப்படின்ற வரையும் சொல்லிட்டு இருக்காரு. "பரவாயில்ல நம்ம இங்கேயே இருக்கலாம், இந்த கரண்டியை கொஞ்சம் பிடிங்களேன்." அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நிலா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக கரண்டியை பிடிக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த கரண்டி வந்து சூடாக இருந்திருக்கு. "இதுக்காக தான் எனக்கு த தனியாக போகலான்னு சொன்னதுக்கு தண்டனை இது எனக்கு." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. "பார்த்தா தெரியல." அப்படின்ற மாதிரி நிலாவும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வானதியோட மெடிக்கல் ஷாப்க்கு இஷ்டத்துக்கும் வந்து மாத்திரை கேட்டுட்டு இருக்காங்க. வானதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கு அடுத்ததாக மறுபடியும் ஒரு அம்மா வந்து மாத்திரை கேட்குறாங்க. ஆனால் நேராக செல்வத்துக்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. நிலா நம்ம வானதி இருந்துட்டு, "அப்பாடா இப்பயாச்சும் அவர்கிட்ட போனாங்களே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்." அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. பெரியவர் ஒருத்தர், "என் மனைவிக்கு நிற்காம லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கு, அதுக்கு மாத்திரை தாங்க." அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் டாக்டர் பார்த்துட்டு தான் மாத்திரையை முழுங்க முடியும், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மாத்திரையை முழுங்க முடியாது." அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. "தாத்தா உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன், பேசாமல் உங்கள் மனைவியை வர சொல்லுங்கள், அவங்கள செக் பண்ணிகிட்டே மாத்திரை வாங்கிக்கலாம்." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "டாக்டர் ஃபீஸும் கம்மியாக தான் ஆகும்." அப்படின்ற மாதிரி சொன்னதுனால பெரியவரும் இருந்துட்டு அவங்க மனைவியை கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க. அப்போ டாக்டர் வந்து, "செல்வம், நீங்கள் இஷ்டத்துக்கு மருந்து மாத்திரைலாம் கொடுத்துட்ருக்கீங்களா? நான் எழுதி கொடுத்ததை கொடுக்காம இது வேற ஒரு மருந்து கொடுத்துட்ருக்கீங்களா? அதுவும் விலை உயர்ந்த பொருளாக கொடுக்குறீங்களா? நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க." அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. "சாரி டாக்டர், இனிமேல் இப்படி நடக்காது." அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வானதி இருந்துட்டு, "சாரி டாக்டர், இனிமேல் அப்படி நடக்காது." அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. "நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? நானும் உங்களை பார்க்கவே இல்லை, சாரிங்க." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
அதுக்கு அடுத்ததா நீங்க எழுதி குடுங்க. நாங்க இனிமே அந்த ஸ்டாக்கே நாங்க வாங்கி வைக்கிறோம்." அப்படின்ற மாரியே சொல்லிறாங்க. ஓனர் எனக்கு நல்லா தெரிஞ்சவருங்க. அவரு எங்க ஊரு தான். அவர தான் நான் மெடிக்கல் வைக்கவே சொன்னேன். ஆனா திடீர்னு அவருக்கு உடம்புக்கு முடியலன்னு சொல்லிட்டு தான் அவங்க கடைய உங்களுக்கு கைமாத்திட்டு போயிருக்காங்க. நானும் சென்னையில தாங்க படிச்சேன். சரி வெளியில எங்கேயும் போக வேண்டான்னு சொல்லிட்டு தான் இங்கேயே ஒரு கிளினிக்க வச்சு நல்லபடியா நடத்திட்டுருக்கேன். இது எல்லா ஏரியாவும் எனக்கு தெரிஞ்ச ஏரியா தான். எத்தனையோ கிளினிக் இருக்கு. ஆனா சில பேர் எங்கேயும் போக மாட்டாங்க. நான் பழக்கமா இருக்கிறதுனால தான் அவங்க என்கிட்ட வராங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு வானத்துக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பெரியவர் இருந்துட்டு அவங்க மனைவிய கூட்டிட்டு வராங்க. இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து மாத்திரை கேட்டாங்க. நான் டாக்டர் செக் பண்ணிட்டு தான் மாத்திரை தர முடியும்னு சொல்லி அனுப்பிட்டேன். இப்போ போய் அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. செக் பண்ணிட்டு சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. செல்வம் டாக்டர் ரொம்ப நல்லவராக இருக்கால்ல. ஆமாக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம சேரன் இருந்துட்டு பாண்டி பல்லவனும் இருந்துட்டு நம்ம சந்தாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளோ நேரம் இங்கே நிற்கணும்? வரவங்க போகிறவங்க எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போகிறாங்க. சந்தா வீட்டெல்லாம் சமாளிச்சுட்டு வரணும் இல்லைப்பா, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. 2 பேரும் அவங்க 2 பேத்தையுமே முறைச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க. யாராக இருக்கா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்ததா சந்தாவும் ஒரு வழியாக வராங்க. இங்கே வேண்டாம், நம்ம அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறாங்க. நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்க, நான் யாராச்சும் வராங்களான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் இருந்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. சந்தா இருந்துட்டு, "பல்லவா நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேனே, நீங்கள் எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது, "எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு தோளில் சாஞ்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வீட்டில் எல்லாருமே எங்கள் மாமாவுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எங்கிட்ட வேறு மாதிரிலாம் சொன்னாங்க. அன்னைக்கு உங்களை சமாளிக்கிறதுக்காக தான் அப்படி ஒரு பொய்யா சொன்னாங்க அவங்க அப்படின்ற மாதிரி சந்தா வந்து அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. சரின்னு இதை கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.